ஹரே கிருஷ்ணா, வெல்கம் டு காஞ்சி கௌரவாணி சேனல். ஸோ நம்ம பல இடத்துக்கு நம்ம இது வரைக்கும் பயணிச்சிருக்கோம். நம்ம சேனலில் எவ்வளவோ கோவில்களை பற்றி சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோவில் இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் யூடியூபரும் காமிக்காத ஒரு கோவில். எந்த சேனல்லையும் இந்த கோவிலை காமிச்சதில்லை. இந்த இடம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இது ஒரு வனப்பகுதியும் கூட. இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய வர்த்தக தலைநகரமான மும்பை பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு பேர் கோவர்தன் இக்கோ வில்லேஜ் அப்படிங்கிறத இந்த இடத்தோட பேர், இந்த கோவிலோட பெயர். இது இஸ்கானுடைய ஒரு கோவில். ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில். இந்த இடம் அமைஞ்சது ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு வரலாறு. நம்ம உத்தரப்பிரதேசத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த இடத்துக்கு பேர் மதுராபுரி. ஸோ கிருஷ்ணர் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுராவில் அவதரித்து விருந்தாவனத்தில் கோகுலத்தில் பல நாட்கள் பல வருஷங்கள் வாழ்ந்து பல லீலைகள் பண்ணியிருக்காரு. அந்த விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய காட்டை மையமா வச்சு அந்த விருந்தாவனத்தையே இங்கே உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி யமுனா, கோவர்தன், ராதா குண்ட், ஷியாம் குண்ட், கிருஷ்ணர் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாரோ அந்த அத்தனை இடங்களையும் ரொம்ப பிரமாதமா ரொம்ப அற்புதமா ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடரான தவத்திரு ராதாநாத் சுவாமி மகாராஜ் அவர்கள் ரொம்ப அர்ப்பணிப்போடு அவர்களுடைய சீடர்கள்லாம் சேர்ந்து பல பக்தர்களுடைய அர்ப்பணிப்போட இந்த கோவில் உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு கோவில் இல்லை, இது ஒரு தனிப்பட்ட ஒரு உலகம். இந்த இடம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. எனக்கு இந்த அனுபவம் ரொம்ப புதுசாகவும் ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் மும்பை வந்தீங்கன்னா இந்த கோவர்தன் இக்கோ வில்லேஜ் கோவிலுக்கு மறக்காமல் விஜயம் பண்ணுங்க. ரொம்ப உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் மறந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இங்கே தங்கக்கூடிய வசதிகள், பிரசாதமாகட்டும், எல்லாமே ரொம்ப சுத்தமாக பராமரிப்பு வச்சு நல்லா இதை பராமரிக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பாராட்டுகள். எந்த நேரம் நம்ம உதவின்னு கேட்டாலும் இந்த ஒரு பேட்டரி வண்டி ஷோதிஸ். ஸோ இந்த பேட்டரி வண்டி இதுதான் ரிசப்ஷன் ஹால். நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து வரோம். இந்த கோவிலை நம்ம முழுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த கோவிலில் என்னென்னலாம் சிறப்பம்சம் இருக்குது, இந்த கோவிலில் நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம், எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் இருக்குது. இது நம்ம காஞ்சி கௌரவாணியில் எத்தனையோ வீடியோ போட்டிருந்தா கூட இது ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 250 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த கோவில் ரொம்ப 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 வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்தது. அதனால தான் உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இதை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
Right.
யமுனா தீரா. கிருஷ்ண யதன.
ஹரே கிருஷ்ணா. என்னங்க நான் சொன்னது உண்மை தானே? நான் இன்ட்ரோலே சொன்னேன் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு. இவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு ரிஹர்சல் பார்த்துருப்பீங்க. நம்ம நாட்டில் இப்படிப்பட்ட இடம்லாம் இருக்கா? நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதோ ஹில் ஸ்டேஷன்லாம் போயிட்டுருக்கோம். ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய தலைமுறை அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி, இந்த மாதிரியெல்லாம் இடமெல்லாம் இருக்குது லைஃப்பில். அதுவும் இந்த இடம் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஏன்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது, இது ஒரு சுற்றுலாத்தலம் கிடையவே கிடையாது. இது முழுக்க ஆன்மீகமயமான ஒரு இடம். ஏன்னா இது ஒரு ஆலயம். இது பல பக்தர்களுடைய அர்ப்பணிப்போடு இந்த ஆலயம் உருவாயிருக்கு. இதுதான் என்ட்ரி. நம்ம மும்பை சென்ட்ரல்லேருந்து டைரெக்டாக பால்கார் அப்படிங்கிற இடம். என்னடா தமிழில் பால்கார்னு சொல்கிறோம்ல, அதே பேர் தான். டிஸ்ட்ரிக்ட் பேர் கேட்டிங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. வாடா. என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இல்லை, ஊர் பேரே அதாங்க. நிஜமாக வாடா டிஸ்ட்ரிக்டில் பால்கார் ரயில்வே ஸ்டேஷன் தான் பக்கம்னா அதுவே 32 கிலோமீட்டர். மும்பை சென்ட்ரல்லேருந்து பால்காருக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. ஆனால் அது ரொம்ப ரேர், ஒரு 2 hours ஒன்ஸ் தான் இருக்கும். பட் விரார் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு நீங்கள் வரணும். முதல்ல மும்பை லோக்கல் ட்ரெயின்லேருந்து அழகாக நீங்கள் அதில் வரலாம். விரார்லேருந்து மாற்றி நீங்கள் பால்காருக்கு நீங்கள் வரலாம். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி, அந்த ஆட்டோவுக்கு வந்து ஒரு 600 800 ருக்குன்னு கேட்பாங்க ஒரு ஆட்டோவுக்கு. ஒரு ஆட்டோவில் 3 பேர் அல்லது 4 பேர் போகலாம். இல்லை உங்களுக்கு கேப் பிடிக்க முடியும் அப்படின்னா ஒரு 3000 4000 வரைக்கும் வரும். கேப்பில் நீங்கள் வரலாம். ஸோ மேபி ஒரு 3000 ரூபா வரும்னு நினைக்கிறேன். மும்பை சென்ட்ரல்லேருந்து கரெக்டாக ஒரு 120+ கிலோமீட்டர்ஸ் வருது. ஒரு 2-2.5 மணி நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம். இதுதான் இதோட லொக்கேஷன். அது போக நான் ஃபஸ்ட் கமாண்டில் வந்துட்டு கிளியராக இன்னும் மென்ஷன் பண்ணிடுறேன். இங்கே என்ன அப்படி இருக்குது? நம்ம கிருஷ்ணர் அவதரித்த மதுராபுரி, அந்த மதுராபுரியில் இருக்கக்கூடிய விருந்தாவனத்தை தான் இங்கே உருவாக்கியிருக்காங்க. அதே காடு தான். இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்து கிரிராஜான்னு சொல்லக்கூடிய கோவர்தன் பர்வதம் எல்லாம் விருந்தாவனத்திலேருந்தே கொண்டு வந்திருக்காங்க. கோவர்தனுடைய ஷிலாவாக இருக்கட்டும், யமுனையாக இருக்கட்டும், அது போக செடி கொடி சின்ன சின்ன எல்லா விஷயங்களும் சரி, எல்லாமே விருந்தாவனம்லேருந்து வந்திருக்கு. ஏன்னா கிருஷ்ணன் இங்கே வரணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. கிருஷ்ணர் வந்து மதுராபுரி மக்களை வந்து எல்லாரையும் வந்து ஒரே நைட்டில் வந்து துவாரகாபுரிக்கு கூப்பிட்டு வந்தாராமா. யாருக்குமே தெரியாது. அப்படியே விருந்தாவனத்தை துவாரகாவுக்கு கொண்டு வந்தார். அந்த மாதிரி கிருஷ்ணருடைய விருப்பத்தின்படி இந்த கோவர்தன் இக்கோ வில்லேஜில் வந்து அவர் எழுந்தெழுதியிருக்காரு. முக்கியமாக மதன் மோகனராக வந்து இங்கே வாசம் பண்ணிகிட்ருக்கார். இங்கே தான் இருக்கார் அவர். அதை நல்லா உணர முடியுது. ஏன்னா முழுமையாக வந்து ஒரு ஆன்மீக அதிர்வலைகளை நம்மளால் இங்கே உணர முடியுது. ஏன்னா அவ்வளோ அர்ப்பணிப்போடு பண்ணுறாங்க. எப்போ அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிப்பு ரொம்ப அருமை. அதெல்லாம் வந்து குறைய சொல்ல முடியாது. அவ்வளோ பிரமாதமாக பார்த்துக்கிறாங்க. என்ன உதவினாலும் ஒரு டேக் மாதிரி கையில் மாட்டி விட்டுறாங்க. அந்த டேக் இருந்தால் தான் உள்ளேயே அலௌடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன உதவினாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணோம்னா பேட்ரி வெஹிக்கிள் அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா அதுதான் ஈஸி. ஏன்னா ரொம்ப பெரிய இடம்.
ஃபாரஸ்ட் வேறு, நமக்கு எதுவும் வழியும் தெரியாது, பயப்பட தேவையில்லை. அனிமல்ஸ் இஷ்யூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என்ன சொல்கிறது, மனுஷனோட டேஞ்சரான அனிமல் உலகத்தில் எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ சேஃப்டி பொறுத்த வரைக்கும் 100% சேஃப்டியான ஒரு இடம், அதில் டவுட்டே கிடையாது. அதே மாதிரி எல்லாமே ரொம்ப சுத்தமாக அழகாக பராமரிக்கிறாங்க, அதிலெல்லாம் குறைய சொல்ல முடியாது. இங்கே வேறு என்ன நல்லா ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா, யோகா சொல்லித்தராங்க, அது போக ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. உண்மையிலே ஸ்பிரிச்சுவல் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுங்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ். நிறைய கோர்ஸ் எல்லாம் கூட பகவத்கீதா, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம் நிறைய கோர்ஸ் எல்லாம் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. பெய்டு வெர்ஷன்லையும் இருக்குது எல்லாமேவும். ஸோ இது ராதா தாமோதர் ஆலயம், விருந்தாவனத்தில் புகழ்பெற்ற ஆலயம். என்ன காரணம், நம்மளுடைய இந்த இஸ்கான் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னா ஸ்ரீல பிரபுபாதர் இந்த கோவிலில் தான் பல வருஷம் தங்கியிருந்தார். அதனால தான் ஸ்ரீல பிரபுபாதருடைய வாழ்க்கை வரலாறை இங்கே அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அதை தான் நம்ம தரிசிச்சிட்ருக்கோம். ஸ்ரீல பிரபுபாதர் இங்கேருந்து தான் கிருஷ்ணர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுட்டு கோஸ்வாமிகள், சைத்தன்ய மகாபிரபு, பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், அவருடைய குரு எல்லார்ட்டிருந்தும் விடை பெற்று நம்ம பாரத நாட்டுடைய கலாச்சாரமான இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த பக்தி யோகத்தை அமெரிக்காவில் போய் ஸ்டார்ட் பண்ணார். அந்த இடம் தான் இந்த இடம், இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு கோவில் ஸ்ரீ ஸ்ரீ ராதா தாமோதர் ஆலயம். ராதா மதன் மோகன், ராதா கோவிந்தா, ராதா கோபிநாதா, ராதா தாமோதரா, ராதா ரமணா, ராதா கோகுலநந்தா, ராதா ஷியாம் சுந்தரா. ஸோ இந்த 7 கோவில் தான் விருந்தாவனத்துடைய 7 கோஸ்வாமி கோவில்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான கோவில். அதை தான் இவ்வளோ நேரம் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு இருந்தீங்க. என்னால் முழுமையாக எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியல. பாருங்கள், ராதா தாமோதர் அப்படியே விருந்தாவனில் இருக்கிற மாதிரியே அதே ஃபீல் இருக்குது. ஓரளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் பல குறைகள் இருக்கலாம், பட் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் இதை கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாருனாலையும் போக முடியுமானா கண்டிப்பாக போக முடியும். ஏன்னா இதில் படியெல்லாம் ஏறணும், அந்த மாதிரி கஷ்டம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் தான் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸலண்ட், ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, அவ்வளவு பக்தியோடு பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் வாழ்ந்த அந்த இடம், தாமோதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சமையல் கூடாரம் அப்படியே அச்சல் அப்படியே வச்சுருக்காங்க. ஸ்ரீல பிரபுபாதர் பயன்படுத்தின பொருட்கள் அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. பிரபுபாதருக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த இந்த ஜன்னல் தெரியுது பார்த்தீங்களா, அது வழியாக தான் ரூப கோஸ்வாமி சமாதி அங்கே அப்படியே பார்ப்பாராம்மா, அங்கேருந்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்குவார். இதுதான் அவருடைய கிச்சன். அப்படியே நம்ம இந்த கிச்சன்லேருந்து வெளியில் போனோம் அப்படின்னா பிரபுபாதருடைய ரூம்குள்ளே போயிடலாம். இங்கே தான் அவர் ஓய்வு எடுத்துப்பார், இங்கே தான் அதிக நேரம் செலவிடுவார். புத்தகங்கள் எழுதுறது, அவர் யூஸ் பண்ண டைப்ரைட்டிங் மிஷின், அவருடைய புத்தகங்கள், ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, சைத்தன்ய சரிதாமிர்தம், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் இங்கேருந்து தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. முக்கியமாக பகவத்கீதைக்கு உரை எழுதுனதாக இருக்கட்டும், ரொம்ப அருமையான ஒரு இடம். அப்படியே நம்ம வெளியில் வரோம், பார்த்துட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு காட்டுக்குள்ளே, அதுவும் இயற்கைக்கு எந்த இடையூறும் இல்லாமல். ஆனால் உண்மையிலே நல்லா மக்களும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிளாஸ்டிக் குப்பையோ இல்லை கண்ணாடி பாட்டிலோ, இதே ஒரு நார்மலான ஒரு நேச்சுரல் பிளேஸாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே உண்மையிலே அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப அழகாக அதை ஏன்னா ஒரு இடத்த உருவாக்குறது எவ்வளவு கடினமோ அதை விட ரொம்ப கடினம் அதை அழகான முறையில் பராமரிக்கிறதுல. கிருஷ்ணருடைய ஆசையால் இது அங்கே நல்லா அந்த நடைபெறுது. உண்மையிலே தவத்திரு ராதாநாத் சுவாமி மகாராஜுக்கு தான் எல்லா புகழும். ஏன்னா அவருடைய கனவு இடம் இது. மகாராஜரோட சீடர்களும் நம்மளுடைய பக்தர்களும் பல பக்தர்களுடைய அர்ப்பணிப்பு மூலிமா இந்த இடத்த உருவாக்கியிருக்காங்க. பல பக்தர்கள், சும்மா அது சாதாரணமான ஒரு விஷயமா கிடையவே கிடையாது. உலகத்துக்கு இப்படி ஒரு இடத்த கொடுத்த அவங்க எல்லாருக்கும் நம்ம கோடி பிரணாமம் பண்ணலாம். ஏன்னா நான் பார்த்ததுலே இவ்வளோ ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவம். ஆஹா, விருந்தாவனம் மாயாப்பூரில் நமக்கு பார்த்துருப்போம், நிறையா தெரிஞ்ச உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த இடம் இன்னும் பல பேருக்கு தெரியல. கண்டிப்பாக இது தெரியப்படுத்தணும். இதை நீங்கள் தான் தெரியப்படுத்தணும். நான் இன்றைக்கி ஒரு சின்னதாக இது ஒரு கைங்கரியம் தான். இது ஒரு பெரிய கைங்கரியம்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன கைங்கரியம் தான். ஆனால் இதை நீங்கள் எல்லாரும் பொதுமக்களுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா இப்படிப்பட்ட, ஏன்னா தேடுறாங்க,
எந்த இடத்துக்கு போகலாம், சாட்டர்டே சண்டேஸ் என்ன பண்ணலாம். இப்போ சென்னையிலே நம்ம பார்க்குறோம், எல்லாம் சும்மா வந்து மாலு பீச் அங்கங்கெல்லாம் போகிறாங்க. வெறும் மாலுக்கு போகிறதுக்கு நம்ம பெரும் மாலுக்கு நோக்கி போகலாம். ஸோ கிருஷ்ணர் வந்து இங்கே வந்து அவ்வளவு அருமையான ஏற்பாடை வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் பிரசாதத்தை பற்றி சொல்லி ஆகணுங்க. பிரமாதமான பிரசாதம், ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது. கோவிந்தாஸ் ரெஸ்டாரண்ட், ஸ்ரீநாத்ஜி ரெஸ்டாரண்ட் 2 இருக்குது. அது போக மதிய வேலை வந்து நமக்கு ஃப்ரீ பிரசாதமும் இருக்குது. மாயாப்பூரில் பார்த்த அந்த சுலோப் கிச்சன் அப்படியே விருந்தாவன் மாயாப்பூரில் பார்த்த மாதிரியே வந்து ஒரு பிரம்மாண்டமான கிச்சன் இங்கே வந்து இருக்குது. கிச்சன் சொல்கிறேன், பெரிய டைனிங் ஹால், சாப்பிட்ற இடம். எப்படியும் ஒரு 300-400 பேர்த்துக்கு மேலே அழகாக உட்காந்து சாப்பிட்லாம். நல்லா அருமையாக இருக்குது. அதுவும் என்ன சொல்கிறது, நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறாங்க. இந்த காட்டுக்குள்ளே, இந்த ஊருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நமக்கு இவ்வளவு அருமையான சுவையான பிரசாதம் வந்து கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப சுத்தமாக அந்த இடத்த வச்சுருக்காங்க. அதுதான் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் நம்ம இயற்கைக்கு இடையூறு இல்லாமல், அந்த இடத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்ம போயிட்டு வரணும். அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சொல்லித்தரணும். அது இந்த இடத்துல நம்ம கற்றுக்கிட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், அப்படியே யமுனையை வந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். அப்படியே வந்து கேசி காட் பார்க்குற மாதிரி அந்த விருந்தாவனில் இருக்கிற அந்த ஒரு ஃபீலை வந்து அப்படியே நம்மளால் உணர முடியுது. அழகாக அதில் மீன்கள்லாம் பார்க்கும்போது அது வாட்டில் சுதந்திரமாக ஜாலியாக வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. உண்மையிலே இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும். எந்த காலங்கள் வந்து இதுக்கு சரியான காலம் அப்படின்னா இப்போ தாங்க. அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். மேபி கொஞ்சம் டிசம்பரில் நிறைய கோல்டாக இருக்கும், அதாவது வின்டராக இருக்கும். பட் மழை இல்லாத டயத்தில் நம்ம போனோம்னா நம்மளால் நல்லா பார்த்துட்டு வர முடியும். மற்றபடி சூப்பர். வெயிலையும் சரி, வெயிலும் எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிரிட்ஜ் மேலே நடக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சுற்றுச்சூழல் அவ்வளோ அழகாக இருந்தது. எப்படின்னா அப்படியே திருமலை, நம்ம திருப்பதி போகும்போது, அகோபிலம் போகும்போது எப்படி அந்த அப்படியே மலைகள் அப்படியே சூழ்ந்து இருக்கும் நம்மளை சூழ்ந்து, அதே மாதிரி இந்த கோவர்தன் இக்கோ வில்லேஜ் முழுக்க அப்படியே மலைகளால் சூழப்பட்டு அப்படியே கோவர்தன்கிரி அந்த காலத்தில் 5000 வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து இருக்கும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. இன்றைக்கி இது கோவர்தன் மலை சின்னதாக இருக்குது. கிருஷ்ணன் போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டார், கொஞ்சம் தான் மிச்சம் வச்சுட்டு போயிருக்காரு. அந்த கோவர்தன் மலையை அப்படியே சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்படியே யமுனை மலைனாலே அடிவாரத்தில் ஆறு ஓடும். ஸோ யமுனை ஞாபகப்படுத்துது. இந்த வனங்கள் அப்படியே விருந்தாவனத்தை ஞாபகப்படுத்துது. கிருஷ்ணருடைய இல்லம். ஸோ வசுதேவ் மகாராஜர் வந்து கிருஷ்ணர் தூக்கிட்டு வர காட்சி சான்ஸே இல்லைங்க. பயங்கரமாக இருக்குது இந்த இடம். லைஃப் டைம் பிளேஸ். உங்களுக்கு வந்து யாருக்காவது ஒரு லைஃப் டைம் ஒரு கிஃப்ட் பண்ணணும், இல்லை லைஃப் டைமில் அவங்களுக்கு பெஸ்ட்டாக ஏதாவது பண்ணணும், இல்லை உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது தேவை அப்படின்னா உடனடியாக டிக்கெட் போடுங்க. எங்கே இருந்தாலும் மும்பை வாங்க. மும்பையிலேருந்து ஜஸ்ட் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா கோவர்தன் இக்கோ வில்லேஜ் வந்துடலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம். ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பிரமாதங்க. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக வந்து எக்ஸ்ட்ரீமாக அதெல்லாம் ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. ஸோ ரூம்ஸாக இருக்கட்டும், நம்ம ரெஸ்ட் ரூம்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அங்கே ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இந்த இடத்துலையே அவங்க இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னா சான்ஸே இல்லை உண்மையிலே வந்துட்டு. ஸோ கிருஷ்ணர் வந்து பிரசாதம் கொடுக்குற காட்சி பிரமாதமாக வந்து தத்ரூபமாக பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தாங்க. நான் வந்து எல்லாமே கவர் பண்ணல, ரொம்ப முக்கியமானது மட்டும் தான் எடுத்திருக்கேன். அவ்வளோ இது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலும் சரி அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடங்கள். கோகுலநந்தா ஆலயம், ராதா கோகுலநந்தா அப்படிங்கிற ஆலயம். இது வந்துட்டு அப்படியே இருக்குது. விருந்தாவனில் போனால் அது எப்படி நீங்கள் விருந்தாவன் போனீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இப்போ தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வராங்க. மீண்டும் காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனலாக உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு தான். நீங்கள் பார்த்தா மட்டும் பத்தாது, கிருஷ்ணருக்கு நீங்களும் கைங்கரியம் பண்ணணும். முதல்ல நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து விஜயம் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வருவீங்க அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய கருணையாக எடுத்துக்கலாம். கிருஷ்ணர் உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாரு. இந்த இடத்துக்கு எப்படியாவது நீங்கள் வர்றதுக்கு பாருங்கள். வந்தால் மட்டும் பத்தாது, நல்ல நம்ம ஹரிநாம ஜபம் முழுக்க ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரத்தை தொடர்ந்து விடாமல் நம்ம ஜபம் செய்யணும். ஸோ கலியுகத்துடைய யுக தர்மம். கிருஷ்ணர் வந்து நாம ரூபத்தில் இருக்கார். அதுக்கு வந்து இது ஒரு மிகச்சிறந்த ஒரு இடம். ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இந்த இடம் வந்து நல்ல ஒரு காரணமாக இருக்கும். வெறும் யாத்ரா போகிறது மட்டும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது. கிருஷ்ணர் மேலே அன்புன்னு வந்து நம்ம செலுத்தணும். கிருஷ்ணர் மேலே நமக்கு பற்று வரணும்.
கிருஷ்ண பக்தி மேலே நமக்கு பற்று வரணும். அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். இறுதியாக வந்து பிரசாதம் ஹால் நம்ம சொன்ன மாதிரி பிரம்மாண்டமாக வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மதியம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் 2-2:30 மணி வரைக்கும் ஒரு 2-2.5 ஹவர்ஸ் வந்து இந்த பிரசாதம் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஃப்ரீ பிரசாதம். பெய்டு பிரசாதம் எனி டைம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3 வேளைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ரொம்ப அழகான முறையில் வந்து பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கோவர்தன் இக்கோ வில்லேஜ்க்கு ஜாய்.